அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டோட எக்கனாமிக் சர்வேயை பற்றி தான் இன்னைக்கு மேஜர் டாமினண்ட்டான நியூஸ் அதுதான். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தோம்னா நேற்று தமிழ்நாடு அரசாங்கத்தோடைய முதல் பொருளாதார ஆய்வறிக்கை ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த எக்கனாமிக் சர்வேல தமிழ்நாடோட எக்கானமி என்ன ஸ்டேட்ல இருக்கு, நம்மளோட ஜிடிபி growth எப்படி இருக்கு, நம்மளுடைய கடன்கள் எப்படி இருக்கு, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கு, ஒவ்வொரு செக்டாரும் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, என்ன மாதிரியான சேலஞ்சஸை தமிழ்நாடு வரக்கூடிய ஆண்டுகளில் ஃபேஸ் பண்ண போறாங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த காம்ப்ரிஹென்சிவ் டாக்குமெண்ட்டை ரெடி பண்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடுடைய வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் growth அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குளோபல் எக்கனாமியோட growth அப்படிங்கிறது 3% இருந்திருக்கு. இந்தியன் எக்கனாமியோட growth பார்த்தோம்னா அரௌண்ட் 7 to 9%, ஆவரேஜா 6 to 9% இருந்திருக்கு. சரிங்களா? ஆனால் தமிழ்நாடோட growth அப்படிங்கிறது கன்சிஸ்டண்டா 8% மேலே growth ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 8.33% growth நம்ம கிளாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது நேஷனல் ஆவரேஜை விட அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது 2022-23 தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது 2.78 லேக்கா இருந்திருக்கு. இதுவே நேஷனல் லெவல்ல பார்த்தோம்னா 1.69 லேக்ல இருந்திருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அடிப்படையில் பார்க்குறப்ப பெர் கேபிட்டா இன்கம் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து 4th ரேங்க்ல இருக்கு அப்படிங்கிறத சர்வேலே கொடுத்துருக்காங்க. சரியா? 4th லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ பெர் கேபிட்டா இன்கம் படி பார்க்குறப்ப தமிழ்நாடு 4th லார்ஜஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட டோட்டல் லேண்ட் ஏரியா இந்தியாவோட டோட்டல் லேண்ட் ஏரியாவில் தமிழ்நாட்டுக்குன்னோட பங்களிப்பு பார்த்தோம்னா 4% தான். தமிழ்நாடோட டோட்டல் பாப்புலேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் பாப்புலேஷன் பார்க்குறப்ப 6% தான். ஓகேங்களா? ஆனால் தமிழ்நாடு நேஷனல் ஜிடிபிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னா 9% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷனல் பெர் கேபிட்டா இன்கமோட தமிழ்நாடோட பெர் கேபிட்டா இன்கம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல நாமினல் growth ரேட்டா 13.71%, ரியல் growth ரேட்டா 8.33% தமிழ்நாடு அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு $1 trillion எக்கானமியை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டார்கெட்டா இருக்கு தமிழ்நாட்டுக்கு. இந்த $1 trillion எக்கானமியை நம்ம ரீச் பண்ணணும் எப்படின்னா 2030 இந்த growth ரேட்டை நம்ம இந்த ஒரு டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணோம்னா தமிழ்நாடோட எக்கனாமிக் growth வருஷம் அடுத்த வரக்கூடிய 5 ஆண்டுகளையும் 12% மேக்சிமம் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தமிழ்நாடு $1 trillion எக்கானமியை அச்சீவ் பண்ணிடலாம் 2030 அப்படிங்கிறத சர்வேல சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது வேற என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சர்வேவை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுல முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே அண்டர்லைன்ஸ் இம்பாக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் பத்தி கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமோட இம்பாக்டை பத்தி இந்த இடத்துல பேசியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் பார்த்தோம்னா நமக்கு அர்பன் பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் கொடுக்கும். அந்த அர்பன் பீப்புளுக்கு அர்பன் புவர் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, நகர்ப்புற ஏழை மக்கள், அவங்களுக்கு வந்து வேலையை வழங்குறது இல்லாம அவங்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு சோசியல் செக்யூரிட்டியும் வழங்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எப்படி நமக்கு 100 நாள் வேலை திட்டம் இருக்கோ கிராமப்புறங்கள்ல, அதே மாதிரி நகர்ப்புறங்கள்ல அதே மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் பார்த்தோம்னா அவங்களுடைய லேபர் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ரேபிட் growth வந்து இருக்கு மற்ற மாநிலங்களோட லேபர் ஃபோர்ஸ்ல. ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாடு இஸ் எக்ஸ்பெக்டட் டு see a gradual decline in its work force அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சமா நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2021ல 66.4% இருந்துச்சு நம்மளோட லேபர் ஃபோர்ஸ். இதுவே 2036ல பாத்தீங்கன்னா 63.6% தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப கிராஜுவலா டிக்ளைன் ஆகுது. ஏன் கிராஜுவலா டிக்ளைன் ஆகுது? நம்மளோட பாப்புலேஷன் பார்த்தோம்னா ஏஜிங் பாப்புலேஷனா இருக்கு. ஓகேங்களா? நம்ம ஊர்ல ஏஜிங் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு.
நம்ம டெமோகிராபிக் டிவிடெண்ட் படி பார்த்தோம்னா இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்டேட்டா தமிழ்நாடு வந்து இருக்கு. நம்மளுடைய பாப்புலேஷன்ல வேலை செய்யக்கூடிய அந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு எல்லாம் வயசாயிட்டே வருது. இன்னும் 2030க்கு மேல போக ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா எல்டர்லி பாப்புலேஷன், மூத்த குடிமக்களுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகும். அது அதிகமாகறதுனால நமக்கு என்ன ஆகுது, ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் கிராஜுவலா டிக்ளைன் ஆகும் அப்படிங்கிறதையும் ஒரு வார்ன் பண்ணிருக்காங்க, காஷன் பண்ணிருக்காங்க. சரியா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சர்வே ஹைலைட்ஸ் நீட் ஃபார் இண்டஸ்ட்ரியலைசிங் சதர்ன் டிஎன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தென் தமிழகத்துல நிறைய இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரணும், இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸை வந்து கொண்டு வரணும். தென் தமிழகத்துல பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெனியூபிள் எனர்ஜி செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தோம்னா தென் தமிழகத்துல நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல துறைமுகங்கள்லாம் இருக்கு. அப்போ அதை ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பா நம்ம டெவலப் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம $1 trillion எக்கானமியை 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் அப்படிங்கறத அதிகப்படுத்தணும். ஓகேங்களா, தமிழ்நாட்டில இருந்து நடைபெறக்கூடிய அந்த ஏற்றுமதி அப்படிங்கறத அதிகப்படுத்தணும். கிட்டத்தட்ட $100 billion நம்மளோட எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது $100 billion வந்து ரீச் பண்ணணும். அப்பதான் நம்ம $1 trillion எக்கானமி அப்படிங்கறத அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு சதர்ன் ஸ்டேட்ஸோட இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு இன்டெகிரல் பார்ட்டா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வைஸ் பாக்குறப்ப குஜராத் தான் இருக்கலே அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்டா இருக்கு. குஜராத்துக்கு அடுத்து மகாராஷ்டிராவுக்கு அடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் வந்திருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ல. அடுத்ததா பாத்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார் பத்தி இங்க கொடுத்திருந்தாங்க. சர்வீஸ் செக்டார் பார்த்தோம்னா அவங்களோட ஆனுவல் growth ரேட் வந்து 7.97% இருக்கு. கிராஜுவலா ஒரு இன்க்ரீஸ் இருந்துட்டே தான் இருக்கு சர்வீஸ் செக்டார். அண்ட் தென் சர்வீஸ் செக்டாரோட சப்செக்டார்ஸ்னு ஒரு சிலதை சொல்லுவாங்க. ரியல் எஸ்டேட் சொல்லுவாங்க, ட்ரேட், ரிப்பேர், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், டூரிசம், இது எல்லாமே பார்த்தோம்னா சர்வீஸ் செக்டாரோட சப்செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லாமே பார்த்தோம்னா சர்வீஸ் செக்டாரும் வளர்ந்துருக்கு, அதோட சப்செக்டார்ஸுமே வந்து நல்ல growth தமிழ்நாட்டில் இயர் ஆன் இயர் நல்ல growth வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டே வராங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தமிழ்நாடு கேன் அச்சீவ் growth இன் அக்ரிகல்ச்சர் இஃப் இஷ்யூஸ் ஆர் அட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சரை பத்தி நம்மளோட எக்கனாமிக் சர்வே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர், தமிழ்நாடோட அக்ரிகல்ச்சர் பார்த்தோம்னா கிரவுண்ட் வாட்டரையும் மான்சூன் ரெயின்ஃபாலையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப அக்ரிகல்ச்சர் வந்து வல்னரபிளா இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். இந்த கிளைமேட் ரெசிலியன்ஸ் இன் அக்ரிகல்ச்சரை நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டர் கம்மியாகிறனால கிளைமேட் சேஞ்ச்னால திடீர்னு வெள்ளம் வருது, திடீர்னு டிராட் வருது, திடீர்னு ஹீட் வேவ்ஸ்னால நிறைய பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் அட்ரஸ் பண்றதுக்கு தமிழ்நாடோட அக்ரிகல்ச்சர் வந்து கிளைமேட் ரெசிலியண்டா இருக்கணும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்ல மெக்கானைசேஷன் அப்படிங்கறத இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, இயந்திரமயமாக்கல். ஓகேங்களா, விவசாயத்துறையை வந்து இயந்திரமயமாக்கல், இயந்திரங்களை அதிகமா பயன்படுத்துறது மூலமா என்ன ஆகுதுன்னா ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது, எஃபிஷியன்சியுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கிளைமேட் ஸ்மார்ட் பிராக்டிசஸ் அப்படிங்கறத பண்ணணும். போஸ்ட் ஹார்வெஸ்ட் வேல்யூ அடிஷன் அப்படிங்கறத பண்ணணும். ஓகேங்களா, போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விளைச்சலுக்கு பின்பு ஏற்படக்கூடிய இழப்புகளை கம்மி பண்ணணும். விளைச்சலுக்கு பின்பு அந்த பொருள் மேல மதிப்பு கூட்டல் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது அக்ரிகல்ச்சர் என்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுது, அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததா அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாடோட கிராஸ் வேல்யூ ஆடட்ல அக்ரிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் வந்து 6% இருக்கு. அக்ரிகல்ச்சர் அண்ட் தென் அதோட ரிலேட் ஆகி வரக்கூடிய அலைடு செக்டார்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 41.1% ஆஃப் த பீப்புள் வந்து எம்ப்ளாய் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 41% மக்கள் வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் தொழிலாளர்களா இருக்காங்க, அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு செக்டார்ல. சரிங்களா, அடுத்ததா தமிழ்நாடு ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, அதுல எதுல ஃபர்ஸ்ட் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில் சீட் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கும், கிரவுண்ட் நட் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கும், சுகர் கேனோட ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கும். செகண்ட் எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெய்ஸ் ப்ரொடக்டிவிட்டியில செகண்ட் இருக்கும். தேர்டு பார்த்தோம்னா பேடி ப்ரொடக்டிவிட்டியில வந்து தேர்ட்ல இருக்கும் அப்படிங்கறத நம்மளோட கிளைமேட் எக்கனாமிக் சர்வே வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபிளேஷனை பத்தி தனியா கொடுத்திருந்தாங்க. ஸோ இன்ஃபிளேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாடோட ரீட்டைல் இன்ஃபிளேஷன், சந்தை பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது 6%ல இருந்து 5.4% கம்மியா இருக்கு.
அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நிதியாண்டுல 4.8% கம்மியா இருக்கு. அப்ப தமிழ்நாடோட கரண்ட் ரீட்டைல் இன்ஃபிளேஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 4.8% இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லணும். சரிங்களா? சோ இது கரண்ட் ரீட்டைல் இன்ஃபிளேஷன். ஓவரால் இன்ஃபிளேஷன் அப்படிங்கறத பார்த்தோம்னா இந்தியாவோட ஓவரால் இன்ஃபிளேஷன் ரேட் அப்படிங்கிறது 4.85% இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம்னா இந்தியாவை விட அதிகமா 5.7% இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. அப்ப பணவீக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஓவராலா பாக்குறப்ப பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. 4.85% தான். ஆனா தமிழ்நாட்டுல அது 5.7% இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது இன்ஃபிளேஷன், ஓவரால் இன்ஃபிளேஷன். இது தனியா ரீட்டைல் இன்ஃபிளேஷன் மட்டும் 4.8%. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது 5.7% இருக்கா? இதை தனியா அர்பன் ரூரல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அர்பன் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கரண்ட் டேட்டா படி 4.5%ல இருக்கு. ரூரல் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 5.4% இருக்கு. சரிங்களா? சோ அர்பன் இன்ஃபிளேஷன் கம்மியா இருக்கு, ரூரல் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இந்த ரூரல் இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கனால தான் நமக்கு ஓவரால் இன்ஃபிளேஷன் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத இந்த ஆர்டிகல்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் செக்டார் டெமோகிராபிக் கன்சர்ன்ஸ் பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என்ன சோஷியல் செக்டார்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷன்ல நல்ல ஒரு என்ரோல்மெண்ட் ரேட் இருக்கு, பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறதுமே நல்லா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சோஷியல் செக்டாருக்குன்னு பண்ணக்கூடிய செலவுகள் லைக் பார்த்தோம்னா மகளிர் உரிமை தொகை இருக்கு, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இந்த மாதிரியான திட்டங்களுக்குன்னு ஒரு செலவு ஏற்படும் இல்லையா, எக்ஸ்பெண்டிச்சர். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம்னா 2019-20 அந்த சமூக நல திட்டங்களுக்காக 79,859 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 2023-24 நிதியாண்டுல பார்த்தோம்னா 1,15,644 ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. சரியா? சோஷியல் செக்டாருக்கு மட்டுமே இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்த ஒரு விஷயத்தோட பிரதிபலிப்பு அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பாவர்ட்டி ரேட்ல. ஓகேங்களா? 2005 தமிழ்நாடோட பாவர்ட்டி ரேட் பாத்தீங்கன்னா 36.54% இருந்துச்சு. ஆனா 2023 பாத்தீங்க அப்படின்னா அது 1.43% தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ பிலோ பாவர்ட்டி லைன் கீழே எவ்வளவு இருக்காங்க? 2005 பார்த்தோம்னா 36.54% இருந்திருக்காங்க. ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா 1.43% தான் இருக்காங்க. ஆனா இந்தியாவோட ஆவரேஜ் பார்த்தோம்னா 2005 55% இருந்து இப்ப 11% கம்மியா இருக்கு. அப்ப இன் டர்ம்ஸ் ஆஃப் பாவர்ட்டி ரிடக்ஷன் தமிழ்நாடு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாவே இருக்காங்க. சரியா? அடுத்ததா இந்த ரிப்போர்ட்ல இந்த சோஷியல் செக்டார் அப்படின்னு வரப்ப சமூக நலம் அப்படின்னு வரப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா டெமோகிராபிக் டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கு. டெமோகிராபிக் டிரான்சிஷன் என்ன? ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு யங்கஸ்ட் ஸ்டேட்டா இருந்திருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஓல்டஸ்ட் ஸ்டேட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. அதான் நம்ம பார்த்திருந்தோம். ஓல்டஸ்ட் பாப்புலேஷனா போயிட்டு இருக்கோம். இந்த ஓல்டு பாப்புலேஷன் அதிகமாகறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட லேபர் ஃபோர்ஸ் கிராஜுவலா டிக்ளைன் ஆகுது. 66% இருந்து 63% கம்மியாக போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். இது ஒரு முக்கியமான பிரச்சனையா சுட்டி காட்டப்பட்டிருந்துச்சு எக்கனாமிக் சர்வேல. அது மட்டும் இல்லாம எபிடமியோலாஜிக்கல் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, இந்த டேர்ம் வந்து ரொம்ப புது டேர்ம். இதை அப்படியே நமக்கு மெயின்ஸ்ல கேட்கலாம். வாட் இஸ் எபிடமியோலாஜிக்கல் டிரான்சிஷன் அண்ட் அதோட ஃபேக்டர்ஸ் பத்திலாம் எழுதுங்க. இல்ல அதனால என்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுது, தமிழ்நாடோட எபிடமியோலாஜிக்கல் டிரான்சிஷன் எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். சோஷியல் செக்யூரிட்டி, சோஷியல் இஷ்யூஸ் பேஸ் பண்ணி அந்த எபிடமியோலாஜிக்கல் டிரான்சிஷன் அப்படின்னா என்னன்னா நமக்கு ஒரு காலகட்டத்தில் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து அதிகமா இருந்திருக்கும், இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் வந்து அதிகமா இருந்திருக்கும். ஓகேங்களா? கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னா நம்ம இப்ப எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா உங்களுக்கு காய்ச்சல் வருது, இந்த மாதிரியான நோய்கள் வந்து வைரஸ் காய்ச்சல் வந்துச்சுன்னா அப்படியே அடுத்தடுத்து எல்லாருக்கும் பரவும், கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் பரவும். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கும். கம்யூனிகபிள் டிசீசஸ் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், டெங்கு, மலேரியா, இந்த மாதிரியான டிசீசஸ்லாம் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன ஆகுது, நம்ம இந்த மாதிரியான டிசீசஸ் அதிகமா பரவறதுனால நம்ம ஹெல்த் கேர்ல வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி கம்யூனிகபிள் டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகாம ஒரு காலகட்டத்தில் தடுத்திருப்போம். அது தடுத்ததுக்கு அப்புறமா இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து நிறைய மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாம்பிளுக்கு பிளட் பிரஷர், டயாபெட்டிஸ், ஹார்ட் டிசீசஸ், இதெல்லாமே பார்த்தோம்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப எபிடமியோலாஜிக்கல் டிரான்சிஷன் அப்படின்னா
கம்யூனிகபிள் டிசீசஸ்ல இருந்து ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷன் கம்யூனிகபிள் டிசீசஸ்ல இருந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுறது தான் என்ன சொல்றாங்க, எபிடெமியோலாஜிக்கல் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இதெல்லாம் இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன யூபிஎஸ்சியில பார்த்தோம்னா நமக்கு டெமோகிராபிக் வின்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் கேட்டிருந்தாங்க. ஸோ டெமோகிராபிக் வின்டர்னா என்னங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் நமக்கு டைரக்டாவே கொஸ்டின்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எபிடெமியோலாஜிக்கல் டிரான்சிஷன்னா என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கறத ஒரு தனியா நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எக்கனாமிக் சர்வேயோட ஹைலைட்ஸா ஒரு சில விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் தனியாவே நம்ம அதை ஒரு வீடியோவா பார்ப்போம். என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த எக்கனாமிக் சர்வேல, எக்ஸாமுக்கு என்னெல்லாம் இதுல இருந்து தேவை, என்னென்ன டேட்டா பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறத தனியாவே நம்ம ஒரு பிடிஎஃபா பார்த்துரும். இப்போதைக்கு நியூஸ் பேப்பர்ல ரிஃப்ளெக்ட் ஆன விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஓவராலா ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது வந்திருக்கு. தமிழ்நாடோட growth rate 8.33% இருக்கு. தமிழ்நாடோட நேஷனல் பெர் கேபிட்டா தமிழ்நாடோட ஸ்டேட் பெர் கேபிட்டா இன்கம் நேஷனல் லெவலோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றோம். ஓவராலா பாக்குறப்ப தமிழ்நாடு 4th இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர் கேபிட்டா இன்கம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு செக்டாரா நமக்கு கொடுத்துருந்தாங்க. $1 trillion எக்கானமி அச்சீவ் பண்ணோம்னா அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப காம்ப்ரிஹென்சிவான ஒரு டாக்குமெண்ட். இதை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து நமக்கு ஒரு டைமுக்கு 2 டைம் படிச்சாதான் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறதே நமக்கு புரிய வரும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம எக்கனாமிக் சர்வேவை தனியாவே ஒரு வீடியோவை பார்த்துரும். நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர்ல வேற என்னெல்லாம் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு the only one from Tamil Nadu to bag all the 4 civilian awards. பேக் அப்படின்னா டு கெட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது இந்த சிவிலியன் அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், அப்புறம் பாரத் ரத்னா அவார்ட், இந்த மாதிரி 4 விருது இருக்கு. சரிங்களா? சிவிலியன் அவார்ட்ஸ். இந்த 4 விருதுமே தமிழகத்தை சேர்ந்த ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் இந்த 4 விருதுமே மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா MS சுவாமிநாதன் அவர்கள். MS சுவாமிநாதன் அவர்களுக்கு பார்த்தோம்னா பத்மஸ்ரீ விருது 1967ஆம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கும். பத்மபூஷன் விருது 1972ஆம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கும். பத்ம விபூஷன் பார்த்தோம்னா 1989ல, பாரத ரத்னா பார்த்தோம்னா போன வருஷம் 2024ல வழங்கப்பட்டிருக்கும். அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் இந்த 4 விருதுகளுமே கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 1967, 1972, 1989, 2024 இந்த மாதிரி 4 விருதுகள். ஓகேங்களா? இந்தியா அளவுல பார்த்தோம்னா சத்யஜித் ரே இந்த மாதிரி 2-3 பேர் எல்லாம் இருக்காங்க. சரியா? சோ இந்தியா அளவுல யாருக்கெல்லாம் இது கிடைச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. தமிழக அளவுல பார்த்தோம்னா இது ஒருத்தருக்கு மட்டும்தான். சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் பிரைஸ் வென்ட் டு ஜெகநாத் ராஜா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஜெகநாத ராஜா. அதாவது சமீபத்துல பார்த்தோம்னா சாகித்ய அகாடமி இந்த மொழிபெயர்ப்புக்கான விருதை வந்து அறிவித்திருந்தாங்க. அதுல விமலா அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் அவார்டு அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மலையாளத்துல எழுதின என்டே ஆண்கள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை தமிழ்ல எனது ஆண்கள் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்து எழுதியிருக்காங்க. அதற்காக தான் இவங்களுக்கு இந்த மொழிபெயர்ப்பு விருது அப்படிங்கிறது வழங்குறாங்க. சரியா? சோ இதே மாதிரி முதல்ல ஒருத்தருக்கு மொழிபெயர்ப்பு விருது கொடுத்திருப்பாங்க, சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் பிரைஸ் அப்படிங்கிறது. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஜெகநாத ராஜா அவர்களுக்கு. ஜெகநாத ராஜா அவர்கள் என்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஜெகநாத ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு விஜயநகர எம்பரர், அதாவது விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயா இருக்காரு இல்லையா? சோ கிருஷ்ணதேவராயா அவர்கள் எழுதின இந்த அமுக்த மல்யாடா அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பார்த்தோம்னா தமிழ்ல வந்து மொழிபெயர்த்து எழுதியிருப்பார். சரிங்களா? அதற்காக தான் இவருக்கு ஜெகநாத ராஜா அவர்களுக்கு பார்த்தோம்னா நமக்கு இந்த சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் பிரைஸ் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. கிருஷ்ணதேவராயா அவர்கள் எழுதின இந்த அமுக்த மல்யாடா அப்படிங்கிற இந்த புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பார். அவர் தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா 2024 வரைக்கும் 36 பேர் இந்த சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் அவார்டு அப்படிங்கறத வாங்கியிருக்காங்க. லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேடெக்ஸ் மிஷன் பத்தி கொடுத்திருந்தாங்க. நம்ம பார்த்திருந்தோம். இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற இந்த திட்டம் பார்த்தோம்னா டிசம்பர் 30, 2024 அப்போ நமக்கு PSLV C60 அப்படிங்கிற ராக்கெட் மூலமா விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கும். டாக்கிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 விண்கலன்கள். ஓகேங்களா? 2 விண்கலன்கள் விண்கலன்களை வந்து விண்வெளியில வச்சு இணைக்கிறது தான் நம்ம டாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி 2 ட்ரெயின் பெட்டிகளை ஒன்னா சேர்றத கப்ளிங் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி 2 விண்கலன்கள் விண்ணில வச்சு ஒன்னா சேர்றத நம்ம டாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்டர்ஸ்டெல்லாரோட டாக்கிங் சீன் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி டாக்கிங் பண்றாங்க அப்படிங்கிறது. சரியா? சோ இந்த டாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா தேவைப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம சந்திராயன் 4 திட்டத்துக்கு இந்த டாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. அடுத்து வரக்கூடிய பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன், இந்தியாவுக்கான சொந்தமான விண்வெளி நிலையம் 2035க்குள்ள அதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது இஸ்ரோ இலக்காக வச்சிருக்காங்க இல்லையா. அப்ப இந்த பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படிங்கறது நம்ம அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்கணும்னா அதுக்கு பேசிக்கா தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா இந்த டாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப இந்த டாக்கிங் அப்படிங்கறத நம்ம ஸ்பேடெக்ஸ் ஏ ஸ்பேடெக்ஸ் பி அப்படின்னு சொல்லி ரெண்டு அந்த SDX-1 SDX-2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து விண்வெளியில வச்சு இணைச்சிருப்பாங்க. இந்த டாக்கிங் அப்படிங்கிறது இணைக்கிறது மட்டும் இல்ல, இணைஞ்ச ரெண்டு விஷயங்களை பிரிக்கிறதுமே டாக்கிங்கோட ஒரு இன்டெகிரல் பார்ட். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அன்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்ப இஸ்ரோ ஜனவரி 16ஆம் தேதி பார்த்தோம்னா டாக்கிங் அப்படிங்கறத பண்ணி முடிச்சிருப்பாங்க. நேத்து பார்த்தோம்னா இந்த அன்டாக்கிங் அப்படிங்கறத பண்ணி முடிச்சிருக்காங்க. சரியா. அப்ப ஓவராலா பார்த்தோம்னா நமக்கு ஒரு விண்வெளியில ஒரு ரெண்டு பொருட்களை இணைக்கவும் தெரியும், பிரிக்கவும் தெரியும். இந்த டெக்னாலஜியை, இந்த தொழில்நுட்பத்தை சக்சஸ்ஃபுல்லா மாஸ்டர் பண்ணது ஒரு 4 கண்ட்ரிஸ் தான். ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, அதுக்கப்புறமா இப்ப இந்தியா இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க. சரியா. சோ இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான செய்திகளை பத்தி பார்த்திருக்கோம். நன்றி.